தங்கணும், அந்த நேரத்துல யார் வந்து சந்திப்பாங்க, இதெல்லாம் ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு. ஓஹோ, பணம் கொடுத்தா நடக்குது, பணம் வாங்கிட்டு நடக்குது. இப்போ வந்து லேட்டஸ்டா அது வந்து இவர் எப்படி மாட்டினார்னா, கூட இருக்கிறவங்களுக்கு பங்கு கொடுக்கல. பங்கு கொடுக்காம பங்கு கொடுக்காம இவர் வந்து வாங்கின காசுக்கு மது பிரியரா மாறி இருக்காரு. வண்டியில போகும்போது அப்படி வாங்குற காசு இப்படிதான் போகும், மது பிரியரா மாறி இருக்காரு. அதுல ஒருத்தன் காண்டாயி எடுத்து போட்டான், அதுல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம். ஆனா இதுல முக்கியமா இந்த ஏஆர் டிசிக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து யார் போடுறது, அந்த வண்டியை யார் ஓட்டுறது, யார் எஸ்எஸ்ஐயா உட்காருதுன்னு முடிவு பண்றாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. சினிமால கூட இந்த கதை வந்திருக்காது. இந்த ரோல் வரவே இல்லையா? இந்த ரோல் யாருமே கேள்விப்பட்டதில்ல. பல பேர்ட்ட கேட்டேன் நான். கேட்கும் போது அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு எஸ்எஸ்ஐ, ஒரு 2-3 பேர் எஸ்எஸ்ஐ போயிருக்காங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? எனக்கு கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. அதாவது செம ஸ்கிரீன் பிளேவே பண்ணலாம். இதுக்கு நல்லா இருக்கே, பக்கா சப்ஜெக்ட். பையன் என்ன, உங்க படத்துல கூட யூஸ்ஃபுல்லா